தேசிய தேர்வு முகமை நடத்தும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடு மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த அச்சம் நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், தேசிய தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் மாணவர் அமைப்புகள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களுடன் மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் இதுவரை சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து டெல்லி மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆதரவு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்து வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதுவரை இந்த விவகாரம் குறித்து நேரடியாக கருத்து தெரிவிக்காமல் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக தனது மௌனத்தை கலைத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில், நமது இளைஞர்களின் நலனும் எதிர்காலமும் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் விட மிக முக்கியம். வினாத்தாள் கசிவில் ஈடுபடுபவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனையை உறுதி செய்வதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்திருக்கிறோம். இது தொடர்பாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். மாணவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமையும். நமது இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு தீங்கு விளைவிக்க முயல்பவர்கள் எவரும் தப்பவிடப்பட மாட்டார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், தேசிய தேர்வு முறையில் முழுமையான சீர்திருத்த வேண்டும் என்ற தங்களது முக்கிய கோரிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கருத்து தெரிவித்திருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வினாத்தாள் கசிவு வழக்குகளுக்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற இந்த அறிவிப்பு போராட்டக்காரர்களின் கோபத்தை தணிக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.